ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் PixelLabக்கு வந்து ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து போடுறதா வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து PixelLabக்கான ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி PixelLabல ஆட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வந்து க்ரியேட் ஆகும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் இருக்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌசர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து சர்ச் பாரில் DA ஃபாண்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. DA ஃபாண்ட்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. DA ஃபாண்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு லிங்க் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது அஃபிஷியல் லிங்க்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை. அப்படி இல்லைன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே இப்படி ஆல் த நியூ ஃபாண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பேஜ் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 368க்கு மேலே வந்து பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து தேவையோ அதை வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்றாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். எல்லாமே வந்து சின்ன சைஸு தான், மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து 1 MBக்குள்ளே உள்ளது தான். கீழே வந்து அடுத்த பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகி வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து தேவையோ ஒவ்வொரு பேஜஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். எவ்வளோ ஃபாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையோ எல்லா ஃபாண்ட்டையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட சைஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபாண்ட் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோடான ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மெமரியில் வந்து ஃபோன் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து எப்படி பார்க்குறதுனா உங்கள் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் மேனேஜரில் வந்து அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து போயிட்டு இதில் வந்து டவுன்லோடுங்கிற ஃபோல்டரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. நான் இங்கே வந்து டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்டட் இருக்கும். கீழே வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து அதை வந்து ஃபாண்ட் வந்து அதை ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. சில மொபைலில் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் இருக்காது, சில மொபைலில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்படி இல்லாதவங்க வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்குள்ள சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால இதில் டிஃபால்ட்டாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து TTFன்னு இருக்கும், அந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி இல்லை மூவ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூட போதும். கொடுத்துட்டு அதை வந்து இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து வெளியே வந்துட்டு அதில் வந்து ஒரு ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வந்து தனியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபாண்ட்ஸுங்கிற ஃபோல்டரு. அதுக்குள்ளே வந்து இந்த ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட்ஸ், இந்த ஃபாண்ட் எல்லாமே இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை TTFங்கிற ஃபாண்ட் மட்டும் தான் வந்து சப்போர்ட் ஆகும். சில ஃபாண்ட் வந்து OTFன்னு இருக்கும், அதை வந்து அந்த ஃபாண்ட் வந்து இந்த PixelLabல வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படி OTFன்னு இருக்க ஃபோல்டரில் வந்து ஃபாண்டில் வந்து அந்த ரீநேம் கொடுத்துட்டு அதை வந்து அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துட்டு அதில் வந்து OTFன்றதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு TTFன்னு வந்து டைப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி பாருங்கள். மேபி சப்போர்ட் ஆகலாம், அப்படி வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்க PixelLab வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு PixelLab வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வந்து தேவையோ அதை வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் வந்து அதாவது இந்த ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணணுமோ அதோட டெக்ஸ்ட்டை வந்து இங்கே கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணியாச்சு, டைப் பண்ணியாச்சு. இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கீழே வந்து ஃபாண்ட்டுன்னு இருக்கும், அதுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மை ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மை ஃபாண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் ஆட் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எத்தனை ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவீங்க, எல்லா ஃபாண்ட்டுமே வந்து இங்கே இருக்குது. நான் இப்போ ஆட் பண்ண ஃபாண்ட் இதாக இருக்குது, இந்த ஃபாண்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து இங்கே வந்துருச்சு. இதை மாதிரி அடுத்த ஃபாண்ட் நீங்கள் எவ்வளோ ஃபாண்ட் ஆட் பண்ணிருக்கீங்களோ எல்லா ஃபாண்ட்டையும் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணி மை ஃபாண்ட்ஸுங்கிறதுல போய்ட்டு எந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு வைக்கணும்னு விருப்பமோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லா ஃபாண்ட்டையும் வந்து நீங்கள் ஓனாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே வந்து இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.